வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல கொரியன் க்ரீம் சீஸ் பன்ஸோட ரெசிபி தான் பார்க்க போறோம். க்ரீம் சீஸ் கடையில் வாங்கினா ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷா வாசனையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா டக்குன்னு ஈஸியாவே நீங்க வீட்டில் பண்ணிடலாம். இன்னைக்கு நம்ம வீட்டில் க்ரீம் சீஸ் பண்ண போறோம். வீட்டில் பண்ண க்ரீம் சீஸ் வச்சுதான் பன்னை நம்ம ஃபில் பண்ண போறோம். இந்த டிஷ் பார்த்தீங்களா பயங்கர அடிக்டிவா இருக்கும். அதுவும் வீட்டில் ஃப்ரெஷ்ஷா பன் பண்ணி ஃப்ரெஷ்ஷா க்ரீம் சீஸ் பண்ணி ஃபில் பண்ணி நீங்க பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். ஒன்று சாப்பிட்டாலே நல்லா வயிறு கும்முன்னு ஆயிடும். க்ரீம் சீஸ்ன்னு பேரை கேட்கும் போது தாங்க கஷ்டமா இருக்கும். ஆனா பண்றது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம பன்னீர் பண்ற மாதிரி தான், பயங்கர ஈஸி. இந்த க்ரீம் சீஸை நீங்க சீஸ் கேக் பண்றதுக்கு அதுக்கப்புறமா நிறைய ரெசிபிஸ் கூட யூஸ் பண்ணலாம். முதல்ல நம்ம க்ரீம் சீஸ் தான் பண்ண போறோம். க்ரீம் சீஸ் பண்றதுக்கு நான் 1/2 லிட்டர் அந்த ஆரஞ்சு கவர், அதாவது ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். ஃபுல் க்ரீம் மில்க் கூடவே நம்ம கொஞ்சமா ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்க போறோம். அதாவது 1/2 லிட்டர் பாலுக்கு 1/4 கப் அளவுக்கு நான் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்திருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கும் போது நம்மளுக்கு நல்லா க்ரீமியாக இருக்கும். பால் ஜஸ்ட் அப்படியே ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு சூடு பண்ணிட்டே இருங்க. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை திரிக்க போகிறோம். பாலை கர்டில் பண்ணுறதுக்கு, அதாவது திரிக்கிறதுக்கு நீங்கள் லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைனா தயிர், இல்லைனா வினிகர் யூஸ் பண்ணிக்கலாம். பால் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வினிகர், லெமன் ஜூஸ் இல்லைனா தயிர் சேர்த்துட்டே வாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. சூட்டுக்கே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதாவது மில்க் சாலிட் தனியாகவும் உங்களுக்கு வே வாட்டர் தனியாகவும் பிரிஞ்சு வரும். ஒரு பச்சை கலர் தண்ணி, அதுக்கப்புறம் வெள்ளை கலர் உருண்டை உங்களுக்கு பிரிஞ்சு வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் சேர்த்துட்டே இருக்கணும். நிறைய சேர்த்துட்டு உங்களுக்கு தெரியலன்னு நினச்சிங்கன்னா லைட்டாக நீங்கள் பாலை சூடு பண்ணுங்க, டக்குன்னு தெரிஞ்சிடும். ரொம்ப ஹீட் பண்ண வேண்டாம். ஹீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரப்பரி ஆகிடும். அதுக்கப்புறம் க்ரீம் சீஸ் வராது, பன்னீர் தான் வரும். பன்னீருக்கும் க்ரீம் சீஸுக்கும் இதாங்க டிஃப்ரென்ஸ். பன்னீருக்கு நீங்கள் பாலை நல்லா கொதி விடணும். அதே க்ரீம் சீஸுக்கு நீங்கள் ஜஸ்ட் பாலை லைட்டாக சூடு பண்ணால் போதும். பிரிஞ்சதுக்கு அப்புறமா வடிகட்டி மேல ஒரு துணி போட்டு அதுக்கப்புறமா இதை சேர்த்துருங்க. அப்போ உங்களுக்கு தண்ணி எல்லாம் கீழே வடிஞ்சு வந்துடும். இந்த பச்சை கலர் வடிகட்டின தண்ணி சொன்னேன் இல்லையா, அதுல நிறைய ப்ரோட்டீன் இருக்கு. அதை நீங்க சப்பாத்தி மாவு பிசையறதுக்கு இல்லைன்னா கறிக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணிக்கு பதிலாக அதை சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும். புளிப்புத்தன்மை, அதாவது தயிர், வினிகர், அதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் சேர்த்தோம் இல்லையா, அது இதுலேருந்து பிரிஞ்சு வரதுக்காக ஃப்ரெஷ் வாட்டர்ல கொஞ்சம் அப்படியே வாஷ் பண்ணிக்கலாம். அழுங்கினதுக்கு அப்புறமா எக்ஸஸ் வாட்டர்லாம் அப்படியே பிழிஞ்சு விட்டீங்கன்னா வெளியில வந்துடும். நல்லா டைட்டாக ஒரு முறுக்குனீங்கன்னா உங்களுக்கு சாலிட் தனியாகவும் தண்ணி தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ உள்ளே சேர்ந்துருக்கு இல்லையா பன்னீர் மாதிரி ஒரு சாலிட், அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்லோவாக அப்படி பல்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிட்டே இருங்க. ரொம்ப திக்காக இருக்குது அரையில நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயே நான் கொஞ்சம் உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உப்பு சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா நான் 1 டீஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா க்ரீமியாக ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் பிளெண்டர் ஜார்லேருந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். க்ரீமியாக வர வரைக்கும் நீங்கள் பிளெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். தண்ணி சேர்க்கறது மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு லூஸ் ஆகிடும், அந்த திக் கன்சிஸ்டன்சி வராது. அவ்வளோதாங்க, நம்மளோட ஹோம்மேட் க்ரீம் சீஸ் ரெடி. எவ்வளோ சிம்பிள் பாருங்க பண்ணுறதுக்கு. இதே நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 1-2 டேஸ்க்கு உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பன்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பர்கர் பன் தான் தேவை. டைம் இருந்தால் வீட்லேயே பன் பேக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கடையில் வாங்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 6 கட் பண்ணுவாங்க, அதாவது ப்ளஸ் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா 2 சைட்லேயும் 2 கட். ரொம்ப பாட்டம் வரைக்கும், அதாவது பேஸ் வரைக்கும் கட் பண்ணாதீங்க. கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பன் பிரிஞ்சு வந்துடும். பன் அப்படியே இன்டாக்டாக இருக்கணும். மேலே மட்டும் உங்களுக்கு ஃபில்லிங் பண்ணுறதுக்காக குழி இருக்கணும். கட் பண்ணதெல்லாம் இப்போ ஸ்லைட்டாக அப்படி பிரித்து விட்டுக்கலாம். பிரிக்கும் போது பார்த்து பிரிங்க, இல்லைன்னா அப்படியே தனித்தனியாக போயிடும். ஜஸ்ட் அந்த கட்ஸ் எல்லாம் லூசன் பண்ணி விடுறோம், அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு இவ்வளோ க்ரீம் சீஸ் ஃபில்லிங் வேண்டாம், நீங்கள் ஹெல்த் கான்ஷியஸ் நினச்சிங்கன்னா உங்களோட பர்கர் பன்னை நீங்கள் ஹோல் வீட் பன்னாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கட் பண்ணால் போதும். ஜஸ்ட் ஒரு ப்ளஸ் போட்டால் போதும். இந்த மாதிரி போடும்போது நீங்கள் 4 குழியில் மட்டும் க்ரீம் சீஸ் ஃபில் பண்ணால் போதும். கம்மியான அளவுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்ததான் மேலே ஒரு பட்டர் ப்ரஷிங் கொடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு கப்பில் கொஞ்சமாக உருகின வெண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த பட்டரில் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு பாதி அளவுக்கு, அதாவது 1/8 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆரிகானோ இல்லைனா ஃப்ரெஷ் ஹர்ப் சீசனிங் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பொடிப்பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பூண்டோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா பொடிப்பொடியாக நறுக்கின பூண்டுமே இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பட் எனக்கு பூண்டு வேண்டாம்னு நினச்சதுனால நான் இன்னைக்கு பூண்டு சேர்க்கலை. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த பட்டர் கூடவே கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீமே சேர்த்துப்பாங்க. ரெடி பண்ணி வச்ச க்ரீம் சீஸை ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா செட் ஆகிடும். ஒரு பைப்பிங் பேக்குள்ள நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த க்ரீம் சீஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். பைப்பிங் பேக் இல்லைன்னா
பிளாஸ்டிக் கவர் இருந்தால் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மேலே ரப்பர் பேண்ட் போட்டு முடிச்சு போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ப்ரெஸ் பண்ணும் போது வெளியே வராமல் இருக்கும். இன்னும் 2ல் நம்ம கட் பண்ணிக்கலாம். பைப் பண்ணுற அளவுக்கு சின்ன கட்டாக பண்ணால் போதும், ரொம்ப பெருசாக பண்ணிடாதீங்க. இப்போ இந்த க்ரீம் சீஸ் ஃபில்லிங்கை நம்ம கட் போட்டு வச்ச அந்த பன்குள்ளே ஃபில் பண்ண போகிறோம். ஃபில்லிங் க்ரீமியாக இருந்தால் ஈஸியாகவே பைப்பிங் பேக்லேருந்து வெளியே வரும். கட் போட்டு வச்சிருக்கிற பண்ணை எடுத்துட்டு ஒரு கட்டுக்குள்ளேயுமே கொஞ்சம் பொறுமையாக அப்படியே அந்த க்ரீம் சீஸை பைப் பண்ணிக்கோங்க. எல்லா கட்லையும் ஃபில் பண்ணியிருக்கீங்களான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ பைப் பண்ணிக்கலாம். வெளியே வராத அளவுக்கு அப்படியே உள்ளே வச்சு பைப் பண்ணிடுங்க. இந்த க்ரீம் சீஸ் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணும்போது உருகிலாம் கொட்டாதுங்க. உங்களுக்கு வேணும்னா அந்த உருகி கொட்டுற டெக்ஸ்சர் வேணும்னா மொசரெல்லா சீஸை அப்படியே மேலே தூவி விட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளோ ஃபில்லிங் வேணுமோ, உங்களுக்கு க்ரீம் சீஸ் ரொம்ப பிடிக்கும்னா கொஞ்சம் தாராளமாகவே ஃபில் பண்ணிக்கோங்க. க்ரீம் சீஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம பன்னீர் மாதிரி தான், அதனால தாராளமாக நம்ம சாப்பிடலாம். அதுவும் வீட்டில் ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் பண்ணும்போது நீங்கள் உங்கள் வீட்டு கிட்ஸுக்கெலாம் தைரியமாகவே கொடுக்கலாம். எல்லா பன்லையும் இதே மாதிரியே க்ரீம் சீஸை ஃபில் பண்ணிக்க போகிறோம். அப்படியே லைட்டாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு கேப் வரும், நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். எல்லா பன்னையும் ஃபில் பண்ணதுக்கப்புறமா நம்ம பட்டர் ப்ரஷிங் கொடுத்துக்கலாம். நம்ம முன்னாடியே ரெடி பண்ணோம் இல்லையா, பட்டரில் ஹர்ப்ஸ் எல்லாம் போட்டு அதை தான் அப்படியே மேலே ப்ரஷ் பண்ண போகிறோம். கொஞ்சம் தாராளமாகவே நீங்கள் ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா இந்த பன்னை பட்டருக்குள்ளே போட்டு அப்படியே தோச்சு எடுப்பாங்க. தாராளமாக பட்டர் சேர்க்கும் போது உங்களுக்கு நல்லா பொறன்னு வரும். டேஸ்ட்டுமே உங்களுக்கு கார்லிக் பிரெட் மாதிரி சூப்பராக இருக்கும். பன்னோட எல்லா பக்கத்துலையும் பட்டர் தடவினதுக்கு அப்புறமா அந்த ஸ்லிட்ஸ்லையுமே நீங்கள் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. எல்லா பன்னுக்கும் தாராளமாக பட்டர் சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். 180 டிகிரி C ஒரு 10 மினிட்ஸ்க்கு நான் ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட OTG இல்லைன்னா நீங்கள் ஏர் ஃப்ரையரில் கூட இதை டோஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அடுப்பில் வச்சு கூட ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ப்ரீ ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 160 டிகிரி C ஒரு 5 to 7 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா டாப் லேயர் நல்லா கிறிஸ்பி ஆகிடும். ரொம்ப நேரம் பேக் பண்ணிங்கன்னா க்ரீம் சீஸ் பார்த்தீங்கன்னா ரப்பரே ஆகிடும். அதனால ஒரு 5 மினிட்ஸ் பேக் பண்ணால் போதும். நல்லா சூடாக இருக்கும் போதே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.